ஆஸ்திரேலியாவை போல இந்தியாவிலும் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பெரியவர்கள் மட்டுமின்றி குழந்தைகளும் சிறுவர்களும் தற்போது சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கின்றனர். சமூக வலைதளங்களால் சிறுவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது உலக நாடுகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சுவையான உணவு, ஆரோக்கியமான உடல் என்று உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நிலையில் குழந்தைகளின் டிஜிட்டல் ஆரோக்கியம் குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவே சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். லெட் தம் பி கிட்ஸ், அதாவது குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கட்டும் என்ற தலைப்பில் கடந்த 2 ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பரப்புரை முன்னெடுக்கப்பட்டு சர்வதேச கவனம் பெற்றது. அதன் எதிரொலியாக ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிரான்சில் 15 வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு டென்மார்க், நார்வே, மலேசியா போன்ற நாடுகளும் இதே போன்ற கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டுள்ளன. இந்தியாவில் கேரளா, ஆந்திர மாநில அரசுகளும் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த கட்டுப்பாடு விதிப்பது குறித்து ஆலோசித்து வந்தன. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்தியாவிலும் சமூக வலைதளங்களை சிறார் பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக சமூக வலைதள நிறுவனங்களுடனும் கலந்தாலோசித்து வருவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். Growing day by day, and certainly there is a need for protecting our children, protecting our society from these harms. There is definitely we have initiated a dialogue with the industry already on this. What kind of regulation would be needed beyond the steps that we have already taken up? இந்தியாவின் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 18 வயதுக்கு உட்பட்ட பயனர்களின் தனிப்பட்ட தரவுகளை செயலாக்குவதற்கு முன்பு பெற்றோரின் ஒப்புதலை பெற வேண்டியது கட்டாயமாக உள்ளது. இந்த நடவடிக்கை சிறுவர்களின் ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்ய உதவுகிறது. அடுத்த கட்டமாக தகவல் தொழில்நுட்ப விதிகளில் திருத்தம் செய்வதன் மூலம் வயது அடிப்படையிலான விதிமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவை போல இந்தியாவில் சிறுவர்களுக்கு சமூக வலைதள பயன்பாட்டிற்கு முழுமையாக தடை விதிக்கப்படாது என்றும் அதற்கு பதிலாக சில சமூக வலைதள பதிவுகளை சிறார்கள் பார்ப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் பெற்றோரின் ஒப்புதல் விதிகளை கடுமையாக அமல்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்படும் என தெரிகிறது. இதற்காக ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் சட்டங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து சமூக ஊடக நிறுவனங்களுடனான ஆலோசனைக்கு பிறகு இந்தியாவிலும் சமூக ஊடகங்களை 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் பயன்படுத்த கட்டுப்பாடு விதிப்பது தொடர்பான விதிகள் வகுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.